சிறப்புகள் 613. குருடிமலை கோயம்புத்தூருக்கு அடுத்துள்ள துடியலூர் புகைவண்டி நிலையத்துக்கு அண்மையில் உள்ளது. கருடன் மிசைவரு கரிய புயல் என கமலமணி என உலகோரை கதறி அவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழிகளை நாடி திருடி ஒரு படி நெருடி அறிவிலர் செவியில் நுழைவன கவி பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே. வருடை இனம் அது முருடு படும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரம் எனும் நதி பெருகி இருகரை வழிய வகை வகை குதிப்பாயும் குருடிமலை உரை முருக குலவட குவடு தவிடு எழ மயிலேறும் குமர குருபர திமிர தினகர உறைவில் இமையவர் பெருமாளே. வருடை என்ற ஆட்டின் கூட்டமும் கரடு முரடாக உள்ள அகில் மரமும் மருத மரமும் வேறற்று சாயும்படி அடி சாய வேறற்று சாயும்படி மதுரம் என்ற ஆறு பெருகி 2 கரைகளும் வழிய பலவகையாய் குதித்து பாயும் குருடி என்ற பெயர் கொண்ட மலையில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானே. சிறந்த வடமலையான கிரௌஞ்சம் தவிடு பொடியாகிட மயில் மீது ஏறி வரும் குமரனே குருபரனே. அறியாமையான இருளை போக்கும் இயல்புடைய ஞான கதிரவனே குறைவில்லாத தேவரின் தலைவனே. கருடனின் மீது வரும் கரிய மேகம் போன்ற திருமால் நீ என்றும் பதுமநிதி சிந்தாமணி நீ என்றும் உலகத்தவரை கூச்சலிட்டு பாடப்படுபவரின் பெயரை வைத்து அழைத்து உள்ளத்தில் மிக்க கருத்துடன் பழைய நல்ல சொற்களை தேடியும் திருடியும் ஒருபடி அளவுக்கு திரிந்து அப்பாடலில் அமைத்தும் அறிவற்றவரின் செவியில் நுழையுமாறு பாக்களை பாடி திரிபவர்களான சில புலவர்கள் சொல்வதை சற்றேனும் உணரும்படியான வழியை நான் அறியேன். நின்னையே பாடும் திறம் எனக்கு அருள்வாயாக என்று வேண்டியவாறு. பதுமநிதி சிந்தாமணி இவ்விரண்டும் தேவர் உலகத்தில் உள்ளவை. வருடை என்பது மலை ஆடை குறிக்கிறது. மலை ஆடு. வடக்குவடு வடக்கு திசையில் உள்ள கிரௌஞ்ச மலை.